ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரோ ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க குரோ ஆப்பில். கீழே பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு தனியாகவே செப்பரேட்டாகவே ஆப்ஷன் இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் பேஜ் போயிருங்க. ஸோ இங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஃபில்டர்ஸை வச்சு நீங்கள் ஃபண்ட்ஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி யாராவது எக்ஸ்பர்ட் வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஃபண்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்கும், அந்த நேமை கொடுத்து கூட நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இல்லை கீழே இருக்கிறதுலே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்றில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஆதித்ய பிர்லா சன் லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை டேப் பண்ணுறேன் சரிங்களா. 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா 94.88% வந்திருக்கு. ஸோ இந்த ஃபண்டில் இப்போ நான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபண்டை ஓப்பன் பண்ணாலே நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரேட்டிங்கு, மினிமம் எவ்வளோ எஸ்ஐபி அமௌண்ட்டு, ஃபண்டோட சைஸ் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் போடுறீங்க, ஒரு 20,000 போட்டிங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வரும், 1 இயர்க்கு அப்புறம் எவ்வளோ வரும், இல்லை 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் கீழே செக் பண்ணிக்கலாம். அந்த கால்குலேட்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட்டை காட்டிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸில் வந்து இந்த ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன ப்ரொப்போர்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துட்டு 10.14% வந்து ஸ்டேட் பேங்க்கில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்டிபிசியில் பார்த்தீங்கன்னா 7.34. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ வந்து ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு, ரேங்க் வந்து அந்த கேட்டகரியில் என்ன ரேங்க்கில் இருக்குது இந்த ஃபண்டுன்னு பார்த்துக்கலாம். சிமிலர் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதே மாதிரி மற்ற கம்பெனிஸோட ஃபண்டு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.46% விழுகும். எக்ஸிட் லோடு பார்த்தீங்கன்னா 1% விழுகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 டேக்குள்ளேயே வந்து வெளியே போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 1% கண்டிப்பாக பே பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா, 15% டேக்ஸ் வந்து நீங்கள் 1 இயருக்கு முன்னாடியே வித்ட்ரா பண்ணால் விழுகும். ஓகேவா, 1 இயருக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணால் 10% டேக்ஸ் வந்து விழுகும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 lakh மேலே ப்ராஃபிட் எடுத்தால் தான். ஸோ அது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் வரிசையாக செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஒன் டைம் தான் பண்ண போகிறீங்க, எஸ்ஐபி கிடையாது. ஒன் டைம்னால் கீழே ஒன் டைம் பட்டன் செப்பரேட்டாக இருக்கும், கிளிக் பண்ணுவீங்க. ஒன் டைம்னால் என்ன அமௌண்ட், நீங்கள் லார்ஜ் சம் அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாக அடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் 1 lakh அப்படின்னு சொல்லி அடிக்கிறேன் சரியா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை அடிச்சுட்டு இன்வெஸ்ட் கீழே பட்டன் இருக்கும், கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்லேயே அமௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அதில் இன்வெஸ்ட் கொடுத்து யூபிஐ பின் அடிச்சிங்கன்னா பணம் விழுந்துடும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் வந்து லிங்க் ஆன இடத்துல ஒரு சைடு ஏரோ இருக்கும், டேப் பண்ணால் மற்ற ஆப்ஷன்ஸும் வரும். ஸோ உங்கள் மொபைலில் யூபிஐ ஆப்பெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, ஓகேவா. ஸோ மற்ற பேங்க் அக்கௌண்ட்ஸ் எது லிங்க் பண்ணியிருந்தால் அதையும் பார்த்துக்கலாம். கீழே நெட் பேங்கிங்க்கும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எந்த பேமெண்ட் மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணணுமோ பேமெண்ட்டை இப்போ கிளிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் இது எங்கே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மெயின் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இருக்கும். இங்கே வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.